2 விஷயங்களை தாவேக்கா செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, தனக்கான தேர்தல் சின்னம் என்ன என்பதை முடிவு செய்யணும். அதுக்காக நவம்பர் மாதத்துக்குள்ளாக தன்னுடைய சின்னம் என்ன என்பதை முடிவு செய்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும். அதற்கான ஒரு கருத்து கேட்பு படிவம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இல்லை ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு படிவம் அனுப்பப்படுது. எந்த சின்னத்தை தேர்வு செய்யலாம், உங்களுடைய விருப்பத்திற்குரிய சின்னம் என்ன, காரணம் என்ன அப்படின்ற ஒரு படிவம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுது. அதே போல் விஜய் எந்த தொகுதியில் நின்னால் ஜெயிப்பார் அப்படின்ற கேள்வியும் அதில் எழுப்பப்படுது. இந்த 2ம் மிக முக்கியமான ஒரு விஷயமா அதன் பேரில் முடிவெடுக்கக்கூடியது. அதாவது ஒரு ஜனநாயகம் தங்கள் தொண்டரிடம் கேட்டு தன் கட்சிக்கான ஒரு சின்னத்தை தேர்வு செய்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கான முயற்சியில் தாவேக்கா முன்னெடுத்துட்டு வருது. முக்கியமாக அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் போட்டியிடணும்னால 234 சட்டமன்ற தொகுதியிலும் நீங்கள் தனித்து நின்னால் 234 வேட்பாளர்கள் தேவை. கூட்டணிக்கு போனால் குறைந்தபட்சம் 150 ஆச்சும் உங்களுக்கு தேவை. அப்படின்னா வேட்பாளர்கள் அடையாளம் காண ஆரம்பிக்கணும் இல்லையா? நீங்கள் பிப்ரவரி மாதம் தான் நான் என் வேட்பாளர் என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கான வேலைகள் இப்போயே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 வேட்பாளர்கள் அவருடைய பெயர், கல்வி தகுதி, செய்யும் தொழில், அவங்களுடைய ஆண்டு வருமானம், கட்சியில் ரசிகர் மன்றத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, அவங்க கடந்த ஓராண்டாக கட்சி பணிகள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க என்ன இனம், இது அத்தனை தகவலை திரட்டி அதன் பேரில் ஒரு 3 பேரை இறுதி செய்கிறாங்க அந்த மாவட்டத்திலிருந்து. இது மாதிரி 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் அப்படின்ற ஒரு பட்டியலை தயார் செய்யும் பணியில் தாவேக்கா ஈடுபட்டிருக்கான்.